சுட்டுமிழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்காக தான் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னடா சுடருக்கு இன்னும் தன்னோட அப்பா வெற்றி தான் அப்படின்னு தெரியாமே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதுக்கான சூழ்நிலையும் வந்துருச்சு. என்னதான் அபிநயா பிடிவாதமாக வெற்றியை பற்றினா உண்மையை கண்டிப்பாக சுடர்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன் வந்து அதை சொல்லித்தானே ஆகணும். ஆனால் அப்போவும் நம்ம அபிநயா வாயை மூடிக்கிட்டு இருக்க போகிறாங்க. இதனால் அவங்களுக்கு ஏற்படுற அவமானம் மட்டும் இல்லாமல் பாவம் ஒன்றும் மரியாதை அந்த சின்ன குழந்தையான சுடரும் அப்பம் பேர தெரியாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்த போகிறாங்க. நம்ம சுடர் ஏற்கனவே தன்னோட அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பா மேலே என்னதான் கோபம் இருந்தாலும் தன்னோட அப்பா யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது சுடர் ரொம்பவே ஆசையாக இருந்தாங்க. ஆனால் அது நடக்காது. தன்னோட அம்மாவும் தன்னோட அப்பா பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தன்னோட ஆசைகளை மனசில் வச்சு பூட்டிக்கிட்டு இருக்காங்க சுடர். அப்படி என்னதான் சுச்சுவேஷன், அப்படி யார் நம்ம அபிநயாவையும் சுடரையும் அவமானப்படுத்த போகிறாங்க. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே அவமானப்படுறத நம்ம வெற்றி சும்மா இருப்பாரா பார்த்துக்கிட்டு. ஆமாம், இந்த வெற்றி எப்படி தான் வரப்போகிறாங்க, இந்த விழாவுக்கு எப்படி நடக்கும்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சண்முகா வீட்டில் சரளை ரொம்பவே ஃபோன் பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் சண்முகம் என்ன கேட்குறான்னா, எங்கடா சரளாவே காணா, உங்கள் அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு தருண்கிட்ட கேட்க, அப்பா இல்லைப்பா அம்மா வெளியே ஃபோன் பேசிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியலை அப்படின்னு தருண் சொல்ல, அப்படியா அப்படி யாருக்கிட்டடா உங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருக்கா தெரியலப்பா, நீங்கள் அம்மா வந்த பிறகு என்ன எதனை கேட்டுக்கோங்க அப்படின்னு தருண் சொல்கிறேன். சரிப்பா அம்மா வரவு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சண்முகம் சொல்ல, சரளா அப்பா வராங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னாச்சு சரளா, உன் முகத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லைங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் சித்தி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இத்தனை நாளும் நம்ம சொந்த பந்தம்னு யாருக்கிட்டேயுமே போகாமல் பேசாமல் வச்சுருந்தோம்ல, இப்போ அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி தன்னோட மகளுக்கு வளகாப்பு வச்சுருக்கதா சொன்னாங்க. அதுவும் இங்கே சென்னையில் வைக்கலாம் அப்படின்னு முடிவில் இருக்காங்க. ஏதாவது ஒரு 4 நாளைக்கு தங்குற மாதிரி வீடு எதுவும் வடக்கு இருந்தால் பார்க்க சொன்னாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்ல, என்ன சரளா சொல்கிற, 4 நாளைக்கு வாடகைக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் வீடு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்களா சரளா, அப்படி யாருமே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நம்மளுக்குன்னு இவங்க தான் இப்போ சொந்தமாக வந்திருக்காங்க, இவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இத்தனைக்கும் நம்மகிட்ட பேசும்போது அவங்க ஒரு உதவின்னு கேட்கும்போது எப்படி செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு சரளா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அபியும் வந்து, அண்ணி உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லலான்னு இருக்கேன் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்க, சொல்லு அபி அப்படின்னு கேட்குறாங்க சரளா. இல்லை 4 நாள் தங்குறதுக்கு இங்கே சென்னையில் வீடு யாரும் கொடுக்க மாட்டாங்க, எதுக்கு நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்கிறீங்க, டெல்லியை எதுக்கு தங்க வைக்கணும், நம்ம மட்டும்தானே இந்த வீட்டில் இருக்கோம், ஏன் சொந்த பந்தம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அந்த சொந்த பந்தங்கள்லாம் நம்ம வீட்டிலேயே வந்து விசேஷம் வைக்கிற மாதிரியும் அவங்க வந்து தங்குற மாதிரி வச்சுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம அபிநயா ஒரு யோசனை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சரளாவும், நீ சொன்ன ஐடியா நல்லா தான் இருக்குது, உண்மையை சொல்லப்போனால் அதுவே செஞ்சிடலான்னு தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சரளா சொல்லவும் இங்கே சண்முகம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா சரளாவோட சொந்த பந்தம் வந்தால் சும்மாவே சரளாவோட ஆட்டமே தாங்க முடியாது. இதில் சொந்த பந்தம் வந்துட்டு அபிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களால ஏதாவது ஒரு சொல்லுனாலும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு சண்முகம். இருந்தாலும் என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அபிநயா கேட்க, இல்லைம்மா இது செட் ஆகுமான்னு எனக்கு தோணுது, கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரளாவும், என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வந்துட்டு போட்டுமே, நம்மளும் யாருமே இல்லாமல் தான் இருந்தோம், இது நாள் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு சொந்த பந்தம்லாம் வீட்டுக்கு வந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணலை, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணால் நம்ம 4 சொந்த பந்தத்தை பார்க்கலாமே அப்படின்னு சரளா கேட்கும்போது அப்போ தான் அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கண்ணா எல்லாமே நல்லது தான், இது நடக்கிறது நல்லது தான், அண்ணி சொல்கிற மாதிரியே அண்ணியோட சித்தியோட மகளுக்கு வந்து வளர்க்கப்பு பண்ணுறதுக்கு நீங்கள் சரின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவுமே நம்ம சண்முகமும் மனசு இல்லாமல் ஒரு மனசாக என்ன சொல்கிறேன்னு, சரி சரளா நீ விருப்பப்பட்டதை செய், அதுக்கு மீறி ஒன்றுமே நான் சொல்லலை, உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே சரளா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு சரிங்க எங்கள் சித்திட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ தான் நம்ம சண்முகம், என்ன அபி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட, நீ யோசிச்சு தான் பண்ணையா அப்படின்னு கேட்கும்போது, என்னாச்சுன்னா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு அபி, இது நாள் வரைக்கும் சொந்த பந்தம்னா நம்ம ஒட்டும் உறவும் இல்லாமல் இருக்கிறோம்னா அதனால ஒன்றுமே பிரச்சனை வந்ததில்லை. ஆனால் சரளாவே சும்மா இருக்க மாட்டா, சரளாவோட வீட்டாளுக வந்தால் உடனே ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நீ ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது தான், இங்கே பாருங்க அண்ணா, ஏன் ஒருத்தியால் உங்களோட சந்தோஷமும் சரி அண்ணியோட சந்தோஷமும் சரி கெடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும், என்னை வச்சு நீங்கள் சொந்த பந்தம் இல்லாமல் தவிச்சதெல்லாம் போதும், இப்போவாது அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சண்முகத்திட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க. சண்முகமும் ஒரு எச்சரிக்கை விடுறாரு, இங்கே பாரு அபி,
அவங்க சொந்தக்காரங்க வராங்க போகிறாங்க அப்படின்றத மட்டும் இல்லாமல் உடனே ஏதாவது பேசுனா நான் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன், பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டுமே இந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அண்ணா நான் இருக்கல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அபி சொல்லிடுறாங்க. அடுத்ததாக சரளாவும் கால் பண்ணி தன்னோட சித்தி கிட்ட, சித்தி எங்கள் வீட்டுக்கு நீங்கள் நேராக வந்துடுங்க, நம்ம தங்கச்சிக்கு வளகாப்பு இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கார் சொல்லிட்டாரு, அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எதுக்கு நம்ம இருக்கும்போது வெளியில் போய் தங்கணும், அப்படி அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சரளா பெருமைப்படுத்துகிறாங்க. சரி அப்படியா சரளா, கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு பக்கம் தன்னோட சித்தி எப்போ வருவாங்க, வசந்தரா சித்தியை எதிர்பார்த்தே காத்துக்கிட்டு இருக்காங்க சரளா. அடுத்ததா வீட்டுக்கு வசந்தராவும் கூட ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுட்டு வராங்க. வந்ததுமே வாசலில் நிற்கிறாங்க. சரளா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அங்கே வாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே, என்ன சரளா எப்படி இருக்க, என்ன உன் வீட்டுக்காரக்கானா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சித்தி வீட்டுக்காரர் அவர் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னோட குழந்தையெல்லாம் யார் யாருன்னு சொல்லு அப்படிங்கும்போது தான் சரளா தியா தருணம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ தான் சுடரும் பக்கத்தில் இருக்காங்க. அப்போ தான் இந்த வசுந்தராவும், சரளா இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு நம்ம எப்படி சொல்கிறது, அதுவா சித்தி நம்ம அபிநயாவோட குழந்தை தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சரளா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, அபியோட குழந்தையா, உன்னோட வீட்டுக்காரோட தங்கச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு அவளோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சித்தி அவளோட குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்ததை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக, எங்கே சரளா உன்னோட நாத்தனா அபி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் கரெக்டாக என்ட்ரி ஆகுறாங்க நம்ம அபிநயா. அப்போ தான், ஓ என்னாச்சு அபி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னம்மா பண்ணுற, உன்னோட வீட்டுக்காரெலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அபிக்கு ஷாக் ஆகுது. தன்னோட வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாங்களே, தன்னோட ஹஸ்பண்டை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இவங்க எதுக்கு இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிச்சு நிற்கிறாங்க அபிநயா. அப்போ தான் சரளாவும் வந்து வராததுமா வசுந்தரா சித்தி தேவையில்லாததை கேட்டுட்டு இருக்காங்க. சும்மாவே இவங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க. இப்போது சொந்தம்னு வந்தவங்களும் இப்போ திரும்பி இந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லை அப்படின்னு கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபியோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சா, அவள் ஜெயிலுக்கு போனவா அப்படின்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக நம்மளோட உறவே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிற சரளா. சித்தி எதுக்கு சித்தி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, விடுங்க, இங்கே 4 நாள் தங்க போகிறீங்க சித்தி, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, 4 நாள் நீங்கள் இருக்க போகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, சரி சரளா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரளா நான் எங்கே தங்குறது, எனக்கு ரூமு காமியா அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தரா கேட்க, இந்த இருக்குன்னு சித்தி உங்களுக்குன்னு ரூம் தனியாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், போய் ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, சரி சரளா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தராவும் ரூம்குள்ளே போயிடறாங்க. அடுத்ததாக அபி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த 4 நாளில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போதோ, என்னென்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வளகாப்பு ஃபங்க்ஷன் அப்போ இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த நம்மளை பற்றின உண்மை கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இனி நம்ம பட்டும் படாமல் தான் இங்கே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. நம்ம ஏதாவது முந்திரி கட்டத்தனமாக எதுவும் பண்ணோம்னா கண்டிப்பாக அண்ணியோட சித்தியும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க அபிநயா. அப்போ தான் வசந்தரா சரளா சொன்ன மாதிரி ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வராங்க. அப்போ சரளா கிட்ட வசந்தரா சொல்கிறாங்க, சரளா உன்னோட நாத்தனா இந்த ஏதோ ஒரு பையனை கூப்பிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னேன், அது தெரியும், அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு நான் கேள்விப்பட்ட மாதிரி இப்போ நான் நியூஸ்லலாம் பார்த்தேனே, ஜெயில் கைதின்லாம் போட்டாங்களே, அது இந்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்கும்போது, அப்போது அபி ஜெயிலில் இருந்தவளா அப்படின்னு கேட்குறாங்க வசந்தரா. அதை கேட்டதுமே இங்கே சரளா, இதுக்கு மேலே இனி உண்மையை மறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. சித்தி ஆமாம் சித்தி, அபியோட வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்து போச்சு, அபியை கல்யாணம் பண்ணிட்டு போனவன் அபியை விட்டுட்டும் போயிட்டான், பத்தாக்குறைக்கு அபிக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ எப்படி இவ ஜெயிலுக்கு போனால் என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியலை, இது வரைக்கும் நாங்கள் வேறு வழியே இல்லாமல் இவளை நான் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளாவும் உண்மையை சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தராவும் சரின்னு சொல்கிறாங்க. வசந்தராவும் திருப்பியும் சரளா கிட்ட ஒன்று சொல்லி எச்சரிக்கிறாங்க. இங்கே வர சரளா, இப்படிப்பட்டவளை நீ வீட்டில் வச்சுருக்கிறது தப்பு, இதனால உனக்கு பிரச்சனை வந்துச்சுனாலும் உன்னோட பசங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுனாலும் என்ன பண்ணுவ, ஆக மொத்தத்துக்கு ஒரு ஜெயில் கைதியை இன்னும் வீட்டில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு தானே அசிங்கம், அதனால
சீக்கிரம் அவளோட புருஷன் யாருன்னு சொல்லி விசாரிச்சது மட்டும் இல்லாமல் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து இங்கே வசந்தராவும் சரளாவும் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் சரளாவோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெற்றியும் அனுப்பி விடிச்சிருக்காங்க. ஏன்னா வெற்றியை கூட பிறந்த தம்பியாக அவளை நினச்சிருக்காங்க. அதனால வெற்றி தம்பி, நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, ஒன்றும்ல எனக்கு தங்கச்சி தான் வேணும், உனக்கு அதே மாதிரி தங்கச்சி முறை தான் வேணும், அதனால கொஞ்சம் வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கூப்பிடவும் செய்கிறாங்க. சரி, இந்த ஃபங்க்ஷன் டைம்லையாவது நம்ம போனால் சுடர் கூட இருக்கிற மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் வராங்க. இந்த நேரத்தில் தான் இங்கே வளகாப்பு போடுற ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு நம்ம அபிநயாவும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வளகாப்பு போட போகிற பொண்ணும் உன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வா சுடர் அப்படின்னு சொல்லவுமே, அம்மாவை கூப்பிடவா, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சுடரும் அபியை கூப்பிட போகிறாங்க. அபி வீட்டுக்குள்ளே வந்ததுமே, அக்கா எனக்கு நீங்களும் வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியை போட சொல்கிறாங்க அந்த பொண்ணை. அப்போ தான் இங்கே பாரு அபி, நீ எல்லாம் வளையல் போடக்கூடாது, என் பொண்ணுக்கு நீ வளையல் போட்டேன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லவும், சண்முகம் ஏன் இப்படி பேசுகிறீங்க, என்னாச்சுத்த அப்படின்னு கேட்கும்போது தான், இங்கே பாருங்கள் தம்பி, நான் தப்பாக ஒன்றும் சொல்லலை, அபி புருஷன் யாருன்னே தெரியாத பொண்ணா இருக்கு. அவள் ஒரு குடும்பமாக புருஷனோட சேர்ந்து வாழாமல் இருக்கும்போது என் பொண்ணுக்கு எப்படி அவள் வளையல் போட முடியும்? நல்லா இருக்கிறவங்க தான் ஒரு பொண்ணுக்கு வளையல் போட்டாங்கன்னா என் பொண்ணு சீரும் சிறப்பமாக வாழ்வான்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அபியை வளையல் போட வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க அத்தை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஏன் தங்கச்சி வளையல் போடுறதுனால எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படியா, சரி உன்னோட தங்கச்சியோட வீட்டுக்கார் யாருன்னு, அவர் உயிரோட இருக்காரா என்னன்னே தெரியல, ஏன் சுடருக்கு தன்னோட அப்பா யாருன்னு கூட தெரியாமல் இருக்கு, சொல்ல சுடர் உன்னோட அப்பா யாரு அப்படின்னு எல்லார் முன்னாடியும் அந்த வசந்தரா கேட்கவுமே நம்ம சுடர் ரொம்பவே தவிச்சு போயிடறாங்க. தன்னோட அப்பா பற்றி கேட்குறாங்களே, தன்னோட அப்பா பேர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடையும் பயத்தோடையும் நம்ம சுடர் அபியை பார்க்க, அபியோ டென்ஷன் ஆகி, ஏன் வீட்டுக்காரை பற்றி நீங்கள் யார் கேட்க, அதை பற்றி கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, என்னோடய பொண்ணுகிட்ட கேட்குறதுக்கு என்ன உரிமை இருக்குது, இங்கே பாரு அபி, ஒரு சபைன்னு வந்துட்டா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது தான் உனக்கு தெரியாதா, இப்படி தான் கேட்பாங்கன்னு ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு அங்கே வசந்தரா கேட்க, என்ன சரளா நீயும் பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சரளா வாயை முடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம வெற்றியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ தன்னோட பொண்ணுக்கிட்ட உன்னோட அப்பா யாருன்னு ஒரு வார்த்தை கேட்டதுமே ரொம்பவே ரோசப்பட ஆரம்பிக்கிறாரு. தன்னோட பொண்ணை அத்தனை பேர் முன்னாடியும் ஒரு அப்பம்பேர் தெரியாத பொண்ணு அப்படின்றத அவமானப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்குறாங்களே. இப்போ தன்னோட பொண்ணு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுவா, இதுக்கு மேலேயும் தன்னோட பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இது நாள் வரைக்கும் தான் தான் சுடரோட அப்பா அப்படின்ற உண்மையை வெளிப்படுத்தாமையே மறைச்சி வச்சுருந்தா வெற்றி. இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சி வச்சிருந்தா என்னோட பொண்ணு இன்னும் கஷ்டப்படுவா அப்படின்னு நினச்சிட்டு அவளோட அப்பா நான் தான், பேர் வெற்றிவேல் அப்படின்னு சொல்ல இங்கே அபி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இவன் எதுக்கு இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இங்கே சண்முகமும் வேற வழியே இல்லை, தன்னோட தங்கச்சியும் தன்னோட தங்கச்சி மகளான சுடரும் இவ்வளோ தூரத்துக்கு 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறத பார்க்க முடியாத சண்முகம், என்னம்மா அபி வேற வழியே இல்லை, யார் தான் என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சாலும் நான் அது உண்மையை சொல்லவான்னு அப்படின்னு நம்ம சண்முகம் அபிமுகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தான் வெற்றியும், நான் தான் சுடரோட அப்பாவை, சுடரோட அப்பா பேர் வெற்றிவேல், அதாவது என் பேர் வெற்றிவேல், அபியை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சபையில் என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் சரளா நினைக்கிறாங்க. அங்கே மற்றவங்களாம் என்னது நீங்கள் தான் அவங்களோட வீட்டுக்காரா, சுடரோட அப்பா நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வேற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாரி சுடர், இதுக்கு மேலே என்னால் உங்ககிட்ட மறைக்க முடியாது, நீ என்னதான் இருந்தாலும் என் அப்பான்னு வெறுத்தாலும் பரவாயில்ல, நீ இதுக்கு மேலே கஷ்டப்படக்கூடாது, அப்பா பேர் தெரியாத பொண்ணுன்னு 4 பேர் பேசி நீ கஷ்டப்படுறத விட உன்னோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சி கொஞ்சமாவது தைரியமாக இருப்ப, யார் மூலமாவது நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த உண்மையை சொன்னேன், இதுக்கு மேலேயும் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை கோவப்பட்டாலும் சரி, அப்பான்னு என்னை ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் உனக்காக என்னதான் இருந்தாலும் காத்துட்டு இருப்பேன் ஒரு அப்பாவா இருந்து அப்படின்னு வெற்றி நினைக்கிறாரு. அபியும் பார்த்து, இங்கே பாரு அபி, இது நாள் வரைக்கும் நான் உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் வேற, இதுக்கு மேலேயும் உண்மையை சொல்லாமல் இருந்தால் என் பொண்ணு தான் கஷ்டப்படுவா, இந்த மாதிரி வெற்றி சொல்லிட்டு நம்ம சுடரை பார்க்குறாங்க. சுடர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி, இனி சுடர் வெற்றியை மனசார தன்னோட அப்பாவா ஏற்றுப்பாங்களா,
இல்லை ஏற்றுக்காம, இல்லை என்னோட அப்பா நீங்களா இருந்தால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. என்னதான் இருந்தாலும் வெற்றியை இல்லை உங்களை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் தன்னோட அப்பா எப்படிப்பட்டவரா இது நாள் வரைக்கும் நம்மளோட இருந்திருக்காரு, ஒரு அப்பாவா இல்லைனாலும் ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு, அப்படிப்பட்டவர் தப்பு பண்ணியிருப்பாரா அப்படின்னு நம்ம சுடரும் யோசிக்க போகிறாங்க. தன்னோட அம்மா கிட்டேயும் பேச போகிறாங்க வெற்றியை பற்றி. இனி சுடரோட முடிவு என்ன, அடுத்ததாக அபி என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.